ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 6.3ல சம் 11 பார்க்க போகிறோம். இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இ இஸ் த பாயிண்ட் ஆன் த சைடு சிபி. அப்போ சிபிங்கிறதுல வந்து ஈங்கிற ஒரு பாயிண்ட், இ இஸ் த பாயிண்ட் ஆன் த சைட் சிபி, அதாவது சிபி இருக்க சைடில் இருக்க ஒரு பாயிண்ட்டு தான் வந்து இ. ப்ரொடியூஸ்டு அண்ட் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ ஏபிசியில் இருந்து பிசியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கிடைக்கிற பாயிண்ட் இ வித் ஏபியும் ஏசியும் ஈக்குவல் அண்ட் ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். பர்பண்டிகுலர்னால் கொஞ்சம் அப்படி நேராக வரணும். இது பர்பண்டிகுலர் அண்ட் இஎஃப் இஸ் பர்பண்டிகுலர் டு இஎஃப் இருக்கு இல்லையா, இந்த இஎஃப் இஸ் பர்பண்டிகுலர் டு என்னது ஏசி. perpendicular to AC, prove that triangle ABD எங்கே இருக்குது, ABDங்கிற இந்த சைட் ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் ECF இந்த நீளமாக இருக்குல்ல இந்த சின்ன ட்ரையாங்கிள் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, கிவன் கொடுத்துருக்க டீட்டெயில் எழுதிடும். அண்ட் ஐசோஸ்லஸ் triangle ABC in which AB is equal to AC. ஆமாம், ஏபியும் ஏசியும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க டீட்டெயில் எழுதிட்டோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, இப்போ நம்ம எழுத வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ட்ரையாங்கிள் ஏபிடி இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன ப்ரூவ் பண்ணணும், ட்ரையாங்கிள் EFC இல்லைன்னா ECF. சரியா, இந்த ட்ரையாங்கிளில் இருந்து என்ன பண்ண போகிறோம், we have AB is equal to AC. இதில் ஏபியும் ஏசி இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிட்டோம். அடுத்து இதில் வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு ஆல்ரெடி எழுதிட்டோம். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் எழுத போகிறோம். இப்போ ஆங்கிள் என்னென்ன ஆங்கிள் ஈக்குவலாக வரும், ஏசிபியும் நான் ஏபிசியும் ஈக்குவல்னு சொல்கிறேன். அதாவது ஏசிங்கிறது ஏசிபியோட ஆங்கிளும் ஏபிசியோட ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல். இதுக்கு ரீசனும் எழுதணும்ல நம்ம, ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ். அப்போ ஈக்குவல் சைட்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட் ஈக்குவல் சைடு எழுதிட்டோம். என்னது, ஏபியும் ஏசியும் ஈக்குவல் சைடுன்னு எழுதிட்டோம். ஈக்குவல் சைடாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆங்கிள் எது, இப்போ ஏபிசிக்கு இந்த ஏபிக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆங்கிள் சி. அதே மாதிரி இன்னொன்று எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம், ஏசிக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆங்கிள் என்னது, பி. அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அதாவது எப்படி எழுதியிருக்கோம், நம்ம ஏசிபியும் ஏபிசியும் ஈக்குவல். அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு எழுதிட்டோம். அதுக்கு ரீசனும் எழுதிட்டோம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்க்கு இருக்க ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் எழுதியாச்சு. இப்போ என்ன எழுத போகிறோம்னா, ஆங்கிள் இசிஎஃப்பும் ஆங்கிள் ஏபிடியும் ஈக்குவல்னு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆர் ஈக்குவல். இங்கே பாருங்கள் பிக்சரில் ECF, அதாவது இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ECFும் சின்ன ட்ரையாங்கிள். இப்போ எதுக்காக இதை யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஆங்கிள் எழுதணும்னா நம்ம செய்ய வேண்டியது இந்த சின்ன ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும். ஆனால் இந்த சின்ன ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் இந்த இடத்துல இருக்க ஆங்கிளை ஃபஸ்ட்டு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஏன் இதை ஈக்குவல்னு சொல்கிறோன்னா இது வந்து சின்ன ட்ரையாங்கிள்குள்ளேயும் வருது. அப்போ இங்கே என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், ECFும் ஏபிடியும் ஈக்குவல்னு எழுதியாச்சு. அப்போ இங்கே இருக்க ஆங்கிள் ஈக்குவல், இந்த ட்ரையாங்கிள் இது ஈக்குவல், சின்ன ட்ரையாங்கிளில் சி ஈக்குவல். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னாலே இன்னொன்று என்ன ஒன்று டீட்டெயில் கொடுத்துருக்கு, பெர்பண்டிகுலர் டு பிசின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு லைனும் பெர்பண்டிகுலர் பிசியாக இருந்தால் அப்போ என்ன பண்ணும், இஎஃப் இஸ் பெர்பண்டிகுலர் டு ஏசி. இதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்கு கிவன் டீட்டெயில். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக வந்துடும். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்க ரெண்டு ஆங்கிளும் என்ன ஆங்கிள், 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏடிபியும் ஆங்கிள் EFCயும் என்ன டிகிரி, 90 டிகிரி. அப்போ என்ன எழுத போகிறோம், ஃப்ரம் 1 and 2 we have just ஒரு 2 மார்க்ஸ் தான். triangle ABC is similar to triangle CEF by AA similarity. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் கிவன் டீட்டெயில்ஸ் எழுதிட்டோம். ரெண்டு கொடுத்துருக்க இது எல்லாமே கிவன் டீட்டெயில்ஸ் தான். சரியா, இதிலேருந்து மெயின் எழுத போகிறோம். இதுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் ஈக்குவல். இந்த இதுவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட் சி, இந்த சைடுக்கு ஆப்போசிட் பி. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு எழுதிட்டோம். ஏன் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு எழுதிட்டோம்னா, இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிங்கிற ஆங்கிள் வருது, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இந்த ஆங்கிளுக்குள்ளே சின்னு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். அப்போ இன்னொரு ஆங்கிள் எது,
ஈக்குவல் 90 டிகிரி. அதாவது இங்கே வந்து ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது, இந்த சைடில் இங்கே 90 டிகிரி கொடுத்தாங்கன்னா இந்த சைடும் 90 டிகிரி வந்துடும். அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே இது வந்து சிமிலாரிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அவ்வளோதான்.